அழகான உறவுகளுக்கு அம்மாவோட இரவு வணக்கம். 2, 3 நாள் உங்கட்ட பேசவே முடியல. வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிருச்சு. நெறைய வேலைகள் இருந்ததுனால பேச முடியல. இன்னைக்கு கூட சாப்பாடு வீடியோ போட முடியல. ஆனா எடுத்து வச்சிருப்பாங்க. பசங்க சாப்பாடு வச்சிருப்பாங்க. மீன் குழம்பு வச்சிருக்கிறேன். அதை உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவாங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட சொந்தங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி, மன நிறைவு, மன சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னு நான் அம்மாவ பிரார்த்தனை பண்றேன். நம்ம இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கை ஒவ்வொரு நேரமும் நம்ம மகிழ்ச்சியா வாழ்றோமா அப்படின்னு கேட்டோம்னா, நமக்காக வாழ்றோமான்னு கேட்டாலும், மகிழ்ச்சியா வாழ்றோமான்னு கேட்டாலும் கண்டிப்பா கிடையாது. நம்ம யாருக்காகவோ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எதையோ ஒண்ண மகிழ்ச்சின்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம். அமைதி இல்லாம இந்த வாழ்க்கைய நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற நமக்கு, அமைதிய தேடி எங்கெல்லாமோ போனா நமக்கு அமைதி கிடைச்சிருமா? எங்கேயாவது போனா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைச்சிருமா? நம்ம நம்மளோட கஷ்டத்த போய் ஒரு நண்பர்கள்ட்ட சொன்னா, அவங்க நமக்கு ஒரு விடிவு குடுத்துருவாங்களா? நம்ம உறவுகள்ட்ட போய் சொன்னா குடுத்துருவாங்களா? கடவுள்ட்ட போய் சொன்னா குடுத்துருவாங்களா? ஒரு ஜாதகத்துக்காரங்கட்ட போய் சொன்னா குடுத்துருவாங்களான்னு நம்ம மனசு ஏதோ ஒரு அலைபாயுதுட்டு ஓடிட்டே இருக்கிறோம். அப்படி எதுவுமே நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட சந்தோஷம் உங்க கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மள தவிர வேற யாரா இருக்க முடியும்? நம்மள நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, நம்மள தவிர யாரா இருக்க முடியும்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஓடுறோம். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். குழந்தைகள நல்லா வளர்க்கணும், அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். அத பார்த்து வளர்ற குழந்தை, அவங்களோட குழந்தைகளுக்காக அவங்க ஓடுவாங்க. நம்ம அம்மா, அப்பா நமக்காக ஓடுனாங்க. இதுல நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம குழந்தைகள நம்ம நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஓடுறோம். நம்ம குழந்தைகள் அவங்க குழந்தைகளுக்காக ஓடுறாங்க. நம்ம அப்பா, அம்மா நமக்காக ஓடுனாங்க. ஆனா, நம்ம குழந்தைகளுக்காக நம்ம ஓடும் பொழுது, நம்ம அம்மா, அப்பாவுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழ்ந்திருக்கணும். நம்ம அம்மா, அப்பாவுக்காகவும் நம்ம கொஞ்சம் வாழ்ந்துட்டு, அவங்க கிட்ட ஒரு அன்பு செலுத்திட்டு, அவங்களையும் பார்த்துக்கிட்டு, குழந்தைகளையும் பார்த்தோம்னா, நம்ம குழந்தைகள் அவங்க குழந்தைகளையும் பார்த்துட்டு, நம்மளையும் பார்த்துக்கிடுவாங்க. இது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. 2வது ஒண்ணு சொல்றேன். நீங்க யார்கிட்டயுமே மனசளவுல நீங்க யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க ரகசியத்த சொல்லாதீங்க. ஏன்னா, இன்னைக்கு அந்த ரகசியம் உங்களுக்கு அவங்க கிட்ட சொன்னதுனால உங்களுக்கு ஒரு சந்தோஷமாகவும், ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியாவும் தெரியலாம். என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு உங்கள பிடிக்காம போகும். அப்போ உங்கள ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலைகள்ல இன்னொருத்தங்கிட்ட போய் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. அதனால உங்க ரகசியங்கள யார்ட்டயும் சொல்லாதீங்க. 2வது இன்னும் முக்கியமா ஒரு விஷயம் நெனச்சு பாருங்க. உங்களுக்காக சிரிங்க. உங்களுக்காக வாழுங்க. உங்களுக்காக இன்னைக்கு நான் வாழ்ந்தேன். எனக்காக நான் வாழ்ந்தேன் அப்படின்னு கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்காக கொஞ்சம் சேமிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நம்ம எல்லாருக்காக தானமோ, இல்ல எல்லாருக்காகவும் எல்லாமே வாங்கி குடுத்துட்டு, கடன் வாங்கி எல்லாம் குடுத்துட்டு நம்ம கஷ்டப்படக்கூடாது. கடைசி நேரத்துல இறைவன் மேல நம்ம குறையும் சொல்லக்கூடாது. நீங்க வாழ்ற இந்த வாழ்க்கை நமக்கானதாகவே இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் மட்டும் தானே பிறருக்கு நம்ம நல்லது செய்ய முடியும். அதனால நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் உங்கள நம்புறேன். நீங்க இன்னும் நல்லா இருக்கணும். நான் வரும் நெறைய வேலைகள் ஆனதுனால என்னால தொடர்ந்து வீடியோ போட முடியல. நீங்க எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. கமாண்ட்ல கேளுங்க. நல்ல நல்ல விஷயங்கள் கேளுங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். எல்லாருமே என்னோட நம்ம சேனல பாருங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க யாருக்காவது உதவி பண்ணணும்னு சொல்ல காட்டிலும், நான் இன்னைக்கு வாழ்ந்தேன் அப்படின்னு நீங்க வாழ்ந்து பாருங்க. அது உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்காக அம்மா ஒரு குட்டியூண்டு ஒரு பாடல் படிக்கிறேன். அந்த பாடல் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இந்த பாடல் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை குடுக்கலாம். அந்த மகிழ்ச்சிய குடுக்குதோ, இல்ல மன நிம்மதி குடுக்குதோ, ஆனா நான் ஒரு பாடல் படிக்கிறேன். நீங்க கேட்பீங்களா? சரி நான் படிக்கிறேன். கேட்கிறீங்களா? கோபம் கொண்டாயம்மா, இந்த கோலம் தந்தாயம்மா, ஏழை முகம் பாரம்மா, அது ஏங்கும் நிலை என்னம்மா, பெத்தவளே நீயும் ஒத்திருக்க வேண்டும், ஒத்துக்கிட்டு வாடியம்மா, வேம்பு ஒத்தடமும் தாடியம்மா, கொள்ளிடத்து ஆத்தில் குங்குமத்து சேற்றில் குளித்திடும் பாளையத்தா, ஒரு வெள்ளி பிரம்பெடுத்து பிள்ளை நலன் காத்து நல்ல பெயர் எடுத்துக்கம்மா, மௌனம் கலைவாயம்மா, உன் கோபம் போதும் அம்மா, ஏழை முகம் பாரம்மா, அது ஏங்கும் நிலை என்னம்மா, பெத்தவளே நீயும் ஒத்திருக்க வேண்டும், ஒத்துக்கிட்டு வாடியம்மா, வேம்பு ஒத்தடமும் தாடியம்மா, மௌனம் கலைவாயம்மா, உன் கோபம் போதும் அம்மா,
இந்த பாடலோட வரிகள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளோட கஷ்டங்கள், கவலைகள் எல்லாத்தையும் இறைவனிடத்துல சொல்லுங்க. கண்டிப்பா இறைவன் நமக்காக வழிகாட்டுவாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி மன நிறைவுகள் கிடைக்கும். நான் நிறைய உங்களுக்காக சின்ன சின்ன தகவல்கள், உங்களுக்கு தேவைப்படுற மாரி சின்ன சின்ன சிந்தனைகள் குடுக்க தயாரா இருக்கிறேன். நீங்க கண்டிப்பா எல்லாருமே இந்த சேனல பார்த்து, நீங்க இன்னும் இந்த சேனலுக்கு நெறைய சப்போர்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில இந்த சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, எத்தனையோ பேர் ஏழைகள், எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டவங்க, நமக்கு யாரும் இல்லன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. நாங்க இருக்கிறோம். எல்லாரும் வாங்க. அம்மாவ தரிசனம் பண்ணுங்க. கண்டிப்பா என்னோட கையினால நீங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு மீன் குழம்பு வீடியோ போடுவாங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு அவங்க எப்படி சொல்லியிருக்காங்கங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி இருந்துச்சு. அத போடுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு மீன் குழம்பு, வாவல் மீன் அப்படின்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இப்ப நான் உங்கட்ட பேசிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்துட்டு 9:50 ஆயிடுச்சு. 9:50 ஆயிடுச்சு. பிள்ளைகளுக்கு 8 மணிக்கு சாப்பாடு குடுக்க சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா வரும் வாரங்கள்ல இருந்து சாப்பாடு வச்சுக்கிட்டு, உங்களுக்கு சின்ன சின்ன சிந்தனைகள் சொல்லிக்கிட்டே வாரேன். அதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல விஷயங்களையும் நீங்க கமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள் கேட்கிறீங்களோ, முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்றேன். என்னோட உறவுகளுக்கு எல்லாமே மீண்டும் ஒரு அழகான இரவு வணக்கம். ஜெய் பவானி. வணக்கம்.